ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை விட்டு விட்டு தான் அரைக்கணும். இதில் எண்ணெய் மட்டும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அரைச்சா அது எண்ணெய் வெளியில் வந்துடும். இப்போ இது மாதிரி பவுடராக அரைச்சிக்கலாம், ரொம்ப பவுடராக வேணாம். இதில் இப்போது அரை கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வறுத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பால் பவுடரை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் பவுடரில் இனிப்பாக தான் இருக்கும். அதனால நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் 1/4 கப்பு பால், காய்ச்சின பால், அதை ஆற வச்சு அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ரோல் பண்ண தான் போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். இதை இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாதாம் முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு பிளேட்டில் பண்ணி விட்டு இந்த ரோலை அதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட்டில் ரோல் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் எதுக்கு 10 மினிட்ஸ் வைக்கிறோன்னா அப்போ தான் கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரவுண்டாகவும் வரும். ஸோ மூடி இப்போ இதை 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை இப்போது ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிடலாம். இதில் இருக்க ஆயில் எல்லாமே அந்த பட்டர் ஷீட்டில் இறங்கிரும். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.